ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு jaktech யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் எத்தனை பேர் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ பேர், நீங்கள் அப் டு 256 மெம்பர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். அதில் ஆட் பண்ணிக்கங்க. எவ்வளோ பேர் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நேம் நீங்கள் மாற்றிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு 10 பேர் ஆட் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 பேர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா, அந்த 10 பேர் அந்த ப்ராட்காஸ்ட்டில் இருக்கிற 10 பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலாக அந்த மெசேஜ் போகும். ஸோ இது வந்து குரூப், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிடையாது. வாட்ஸ்அப் குரூப்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க. அதில் காமனாக ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவீங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்காம விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போடும்போது, ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு போகும். ஸோ அந்த மெசேஜ் ஈஸியாக வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கன்வே ஆகும். ஸோ இது அதோட அட்வான்டேஜ். இது வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இது அப்டேட் கிடையாது. இது ஆல்ரெடி இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் நம்மள பல பேர் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதை வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.